ஜனநாயகத்துல முதல்ல மக்கள் தான் முக்கியத்துவம். பாரத பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், அரசு ஊழியரா இருக்கட்டும், இந்தியாவின் உச்சகட்ட பதவி ஜனாதிபதியாக கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் முதல்ல மக்கள் சக்தி தான் பெருசு. அப்ப அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க வரோம். ஏன்னா இது இத்தனை ஆண்டு காலமா நமக்கு எங்க தொகுதி எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. இனிமேல் கொண்டு நாங்களா வேடிக்கை பார்க்க முடியாது. அதே போல தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்க இளைஞர்கள் இன்னும் ஒவ்வொரு தொகுதியிலும் வரணும். 234 தொகுதியில ஒவ்வொரு இளைஞரும் தேர்தல் நிக்கணும். தேர்தல்ன்றது ஆண்டாண்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. எல்லா இளைஞர்களும் சந்திக்கணும். தேர்தல ஒரு டெபாசிட் அமௌண்ட் 10,000 5,000 போனா போட்டும், தேர்தல சந்திங்க, ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்ப நாம ஜெயிச்சா நாம இது வரைக்கும் இந்திரா காந்தி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், ராகுல் காந்தி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், மோடி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், ஸ்டாலின் நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், கருணாநிதி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருக்கோம். என்னைக்கு நாம நல்லா இருக்கணும், இந்த தொகுதி மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்குதான் இங்க உண்மையான ஜனநாயகம். உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துல டெல்லிலாம் மகத்துவமான ஆட்சி, பஞ்சாப்ல மகத்துவமான ஆட்சி. ஏன் அந்த அரசால மட்டும் ஏன் நிர்வாகத்தை சரியா கொடுக்க முடியுது? ஊழல் இல்லாத நிர்வாகத்தை ஏன் அவங்களால கொடுக்க முடியுது? காரணம் அப்படின்னா அந்த பதவியை மக்களுக்கான பதவியா நினைக்கிறாங்க. ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், காழ்ப்புணர்ச்சி. அப்ப காரணம் அப்படின்னா அடக்குமுறை. ஒரு கருத்து சுதந்திரத்துல மக்கள் கருத்து பேசினா கூட சுதந்திரம், அவனை காவல்துறையை விட்டு ஒரு வழக்கு ஜனநாயக சந்திக்கணும்.